அப்படியே ஒரு பிளேட்டில் போண்டாவை எடுத்து வச்சுக்கிடலாம். எம்மி எம்மி போண்டா ரெடி. வாங்க டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணி சாப்பிட்டீங்க அதுவும் சொல்லுங்கள். இதுக்கு வந்து சட்னி வச்சுருக்காங்க, தக்காளி சட்னி, கார சட்னி. அட்டகாசமான போண்டாவும் கார சட்னியும் ரெடிங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு பார்க்கலாங்க. வாவ், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெங்காயம்லாம் இந்த மாதிரி இருக்கணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு டீ கடை போண்டா பண்ண போகிறாங்க. டீ கடை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீ கடை போண்டா. வந்து ஒரு கிளாஸ் டீ போட்டு இந்த போண்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா, டீ கடை பக்கத்தில் பேசினாலே இந்த வாசனை வந்து நம்மளை இழுக்குங்க. டீ சாப்பிட்டாச்சுன்னா அந்த போண்டா சாப்பிடணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் சேர்க்கணும், சேர்த்தா அந்த டீ கடை போண்டா டேஸ்ட் கிடைக்குங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்து பண்ண போகிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி டீ கடை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீ கடை போண்டா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான பேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு போண்டா தேவையோ அது வந்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெங்காயத்தில் வந்து தண்ணி விட்டு வருங்க. அதனால் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம போண்டாக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இது நல்லா உறுத்து விடணுங்க இந்த வெங்காயத்தை. ஒவ்வொன்றா சொல்கிறேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். வெங்காயத்தில் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி உறுத்து விட்டு விடணுங்க. டீ கடையில் எந்த மாதிரி செய்வாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறோம். அதே டெக்ஸ்சர், அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உறுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவில் வந்து தண்ணி விட்டு வரும்போது நமக்கு தண்ணி கம்மியாக சேர்க்க வேண்டியிருக்குங்க. லாஸ்ட்டில் நம்ம உப்பு போட்டோம்னா நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாவை போட்டு பிசையும் போது நமக்கு எவ்வளோ தண்ணி காணும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயத்தில் வந்து உப்பு போட்டாச்சுங்க. அப்புறமா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா குறப்பாக அரைச்சி. அப்புறமா கருவேப்பிலை தழைங்க, கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. அப்புறமா புதினாங்க, புதினா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த போண்டா வந்து. புதினா வந்து சேர்த்திங்கன்னா நல்லா டீ சாப்பிடும்போது புத்துணர்ச்சி தருங்க. அதனால் புதினா தழை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாவும் போட போகிறோம். அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம இப்போ மசாலா, தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கணுங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மசாலா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த வெங்காயத்தில் வந்து நமக்கு காரம், உப்பு, டேஸ்ட் எல்லாமே இறங்கிருங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து மசாலா போடக்கூடாது. இப்போ நம்ம மசாலா எல்லா மசாலாவும் எடுத்து போட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான பொருட்கள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கலருக்காண்டி. ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணாதீங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். சிலவங்க வந்து கலருக்காண்டி ஃபுட் கலரை போட்டதாங்க. அது ஃபுட் கலர் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. கவர்மெண்ட்டில் வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட பொடி கிடச்சிச்சின்னா வாங்கி போட்டுக்கோங்க. லோக்கலில் வாங்கி போடாதீங்க, நல்லது கிடையாது. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. சோம்பு வந்து நல்ல டைஜஸ்ட் கொடுக்கும். அதனால் சோம்பு, பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாங்க. எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு மசாலா, காரம், உப்பு எல்லாமே இந்த வெங்காயத்தில் பிடிச்சிரும். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
காஷ்மீர் மிளகாய் போட்டோன்னா நமக்கு நல்ல கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வனஸ்பதிங்க, வனஸ்பதி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் போடணுங்க. மாவு போட்ட முறை போடக்கூடாது. இப்போவுமே நம்ம வெங்காயத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல மொறுமொறுன்னு உள்ளுக்குள்ளே கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான பொருளுங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நீராக இறக்கிடலாங்க. கடலை மாவு 1.5 கப்பு கடலை மாவு. நம்ம எந்த கப்பால் எடுக்கமோ அதே கப்பால் எடுத்துக்கணும். இந்த கப்பில் நான் எடுத்துருக்கேன் 1.5 கப்பு. 1.5 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா 1/2 கப்பு அரிசி மாவுங்க. நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கு, மொறுமொறுப்பு கிடைக்கிறதுக்கு அரிசி மாவு. அப்புறம் 1/4 கப்பு மைதா மாவுங்க. மைதா மாவு வந்து நல்ல பெயிண்டிங் கொடுக்கும், மேலே வந்து நல்ல பெயிண்டிங் கொடுக்கும். அதனால மைதா மாவு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. நம்ம உடனே போடணுங்க பிசைஞ்சு, ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து தண்ணி விட்டுக்கிட்டே வரும், இலக்கம் கொடுக்கும். அதனால் நம்ம பிசைஞ்ச உடனே போடுற மாதிரி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டுக்கிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்படி எடுத்து போட்டோம்னா ஆனியன் பக்கோடாங்க. பக்கோடாவுக்கு வந்து இந்த மாதிரி தான் போடணும். இப்படி எடுத்து நம்ம போட்டோம்னா பக்கோடா ரெடிங்க. இப்போ நம்ம போண்டாவை தான் போட போகிறோம். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து ரேசை உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க. உருண்டை மாதிரி பிடிக்கிற மாதிரியும் எடுக்கலாம். அப்படியே நம்ம எடுத்து உருண்டை மாதிரி எடுத்தும் போடலாம். கையை கொண்டு எடுத்து நம்ம ஓரத்துலேருந்து இப்படி எடுத்து போட்டோம்னாலும் போண்டா மாதிரி வரும். இல்லை உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் உருட்டி வச்சு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம போடுற பக்குவத்துக்கு எடுத்துக்கிடணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே போட்டு ஒரு கிளாஸ் டீ சாப்பிட்டோம்னா இஞ்சி போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இது மாதிரி எடுத்து நம்ம அப்படி உருட்டி போடணுங்க. அது இல்லை, இந்த மாதிரி கையை ஓரத்தில் வச்சு நம்ம இப்படி எடுத்தாலும் நமக்கு கொஞ்சம் போண்டா மாதிரி வரும். இப்படியும் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படி தேவையோ சௌகரியமாக அப்படி போட்டுக்கலாங்க. இதில் வந்து மல்லித்தழை போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் மல்லித்தழை போடுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காணுமான்னு பார்த்துக்கோங்க. 2 உப்பு காணாதுங்க. ரெண்டு உப்பு போட்டுக்கலாம். போண்டாக்கு வந்து மாவு தயாருங்க. கரெக்டான பக்குவத்துக்கு எடுத்தாச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கணும். எப்படி எடுத்து போடணும்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டால் நமக்கு வந்து போட்டா மாதிரி கிடைக்குங்க. உருட்டி வைக்கணுன்னா உருட்டி வச்சுக்கோங்க. அது இல்லை, நீங்கள் எப்படி ஓரத்தில் இப்படி எடுத்து போடணுன்னாலும் இப்படி எடுத்து போட்டுடலாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனு அதில்னா கடாயை வச்சுக்கோங்க.
எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆனோன்னா அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க. மீடியமாக வச்சுட்டு போடணும். நம்ம மாவு வந்து எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் நம்ம எடுத்து அப்படியே போட்டுடணும். அப்படியே லேசாக உருட்டினேன்னா போதும். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. அழுத்தி உருட்டினேன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேகாதுங்க. ஓரத்தில் வந்து இப்படி எடுங்க, நல்லா சேஃபாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்பு வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவு சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளுக்குள்ளே வேகாதுங்க. அதனால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே ரேஸாக கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் வேகட்டும். மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி போடுங்க. சூப்பராக கிடைக்குமா டீ கடை போண்டா. அப்படியே வெந்த உடனே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. உள்ளுக்குள்ளே நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். போண்டா நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கணுங்க. இல்லைங்களா? வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அப்படியே எடுத்து ஒரு சல்லடையில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த டீ கடை போண்டாக்கு வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க. மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் நான் அன்றைக்கி பண்ணியிருக்கேன். அவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்குன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க போண்டா. அருமையானட்டு போட்டு எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். போண்டா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நல்ல மொறுமொறுப்பாக கிடச்சிருக்குங்க. எம்மி எம்மி போண்டா ரெடி. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே பிளேட்டில் போண்டாவை எடுத்து வச்சுக்கிடலாம். எம்மி எம்மி போண்டா ரெடி. வாங்க டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சட்னி வச்சுருக்காங்க, தக்காளி சட்னி, கார சட்னி. சூப்பரான காம்பினேஷன். அட்டகாசமான போண்டாவும் கார சட்னியும் ரெடிங்க. டீயோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சுட சுட இஞ்சி டீங்க. நல்ல போண்டா வந்து டைஜஸ்ட் ஆகுதுக்கு நல்ல இஞ்சி டீ சுட சுட போட்டிருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு பார்க்கலாங்க. வாவ், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெங்காயம்லாம் இந்த மாதிரி இருக்கணுங்க. சூப்பராட்டு நல்லா கலர்ஃபுல்லாட்டு நல்ல வாசனையோட போண்டா செஞ்சாச்சுங்க. வாசனை அப்படி மூக்கு துளைக்கி. அப்படியே டீயோட போண்டா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கணும்.
நல்லா மேலே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு உள்ளுக்குள்ளே நல்லா சாப்பிட்டாட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த பனஸ்பதி போட்டுக்கனால நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம பண்ணுறது இப்படி இருக்குது, ஹோட்டலில் பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சோம் நம்ம. அந்த பனஸ்பதி போடுறதுனால தான் இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. பனஸ்பதினா வேறு எதுவும் இல்லை, டால்டா. அதை கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுங்கன்னு போட்டு பண்ணுங்கங்க, சூப்பராக கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. டீயோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டீ ரொம்ப சூடாக இருக்குங்க. அது சாப்பிட்டாலே டீ குடிக்கணும் போல் டீ கடை ஞாபகம் வருது. டீ கடையில் இந்த மாதிரி போண்டா யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நல்லா சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.